வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேச மூத்த பத்திரிகையாளர் இரா குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவருடன் பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். எலெக்ஷனுக்கு பிறகு உங்களை இந்த நாளுக்கு பிறகு ஒரு நேர்காணல் செய்கிறேன். எலெக்ஷன் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பல விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. சில விஷயங்கள் அது பொருந்துருச்சு, சில விஷயங்கள் பொருந்தாமல் இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இப்போ இறுதி கட்டமாக இப்போதைக்கு அரசியல் வந்து யாருமே எதிர்பாராததெல்லாம் நடந்திருக்கு. எதிர்பார்க்குற பீகாரில் அந்த விஷயங்கள்லாம் வந்து எதிர்பார்த்த விஷயம் நடந்தது. சவுத்தில் கர்நாடகா, டெல்லி யாருமே எதிர்பார்க்கல. தெலுங்கானா, கர்நாடகா இதெல்லாம் வந்து பாஜக ஒரு சாதகமாக இருக்கும்னு யாரும் எதிர்பார்க்கல. ஆமாம், எலெக்ஷன் ரிசல்ட் பார்த்து நம்ம ஒரு அதிர்ச்சியான ரிப்போர்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் நிறைய விஷயத்தில் நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தீங்க. உங்களோட அசஸ்மெண்ட் தாண்டி சில விஷயங்கள்லாம் வந்துருச்சுங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம் பார்த்தோம். அது சரியாக இருக்குது, பாதி சரியாக இருக்குது, பாதி வந்து சரியா இல்லை. பிஜேபி பெரும்பான்மை இழந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் தான் இண்ட் ஆஃப் த ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறது கவனிக்கும். அதை நம்ம உறுதியாக சொன்னோம். பிஜேபி மெஜாரிட்டி கிடைக்காதுன்றது நம்ம உறுதியாக சொல்லியிருக்கோம். அதை சொல்லிட்டு இருந்தோம், கரெக்ட். ஆனால் இப்போ நடந்திருக்கு, இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையை பெறக்கூடிய இடத்துக்கு பாஜக நகருதா அப்படிங்கிறத இப்போ அண்மையில் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகள் வந்து நம்ம அதை நோக்கி சிந்திக்க வைக்குது. குறிப்பாக இந்த அமைச்சரவை பொறுத்த வரைக்கும் இப்படியான ஒரு அமைச்சரவை, அதாவது பாஜக பெரும்பான்மை அங்கே வைக்கக்கூடிய ஒரு அமைச்சரவை உருவாகாது. அந்த இடத்துல என்டிஏல இருக்கக்கூடிய நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் பெரிய டஃப் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி செய்தியெல்லாம் வந்துட்டே இருந்துச்சு தொடர்ச்சியாக. ஆனால் அந்த விஷயம்லாம் கிளியர் கட் ஆகிட்டு ஒரு 11 அமைச்சர்கள் மட்டும் கூட்டணி கட்சியில் கொடுத்துட்டு கிட்டத்தட்ட 61 அமைச்சர்கள் பாஜக வாசம் கையில் வச்சிருக்காங்க. குறிப்பாக முக்கியமான போர்ட்ஃபோலியோ ஃபுல்லாக அவங்க கையிலே வச்சிருக்காங்க. நிதிஷ்க்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் ரொம்ப சாதாரண விஷயம்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது கவனிக்கிறோம். இந்த அரசியல் எப்படி பார்க்கலாம்? ஆக்சுவலாக நீங்கள் 4ஆம் தேதி ரிசல்ட் வந்தது, 5 கம்ப்ளீட் ரிசல்ட் வந்துச்சு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து ஒரு 4-5 நாள் ஆகிருக்கு. போர்ட்ஃபோலியோ இது பண்ணுறது தான் லேட் ஆனது. 9ஆம் தேதி அமைச்சரை பதவியேற்றாலுமே 10ஆம் தேதி மாலை வரைக்கும் 24 மணி நேரம் போர்ட்ஃபோலியோ அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. இது வரைக்கும் வந்து எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ நாள் தள்ளி போனதே கிடையாது. அமைச்சரை பதவியேற்ற உடனே போர்ட்ஃபோலியோ அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இது ஆஃப்டர் 24 ஹவர்ஸ் தான் அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அவ்வளவும் பேச்சுவார்த்தை நடந்திருக்குது, அவ்வளோ சிக்கல் இருந்திருக்கு. இதோ சுமூகமாக முடிஞ்சு போச்சு, அவங்க வந்து சொன்ன உடனே கேட்டுட்டாங்க அப்படின்றலாம் ஒன்றும் கிடையாது. அவங்கள வந்து சமாதானப்படுத்துறதுக்கு எவ்வளோ முயற்சி எடுத்திருக்காங்கன்றது தான் இந்த 24 மணி நேரம் லேட்டு காட்டுது. ஆனால் வந்து எளிதாக வந்து நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு ஒத்துக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதுலேயே வந்து வேறு சில டீலிங் இருக்கும், யாருக்கு தெரியும். அமைச்சரவை வந்து முக்கியமான போர்ட்ஃபோலியோ அவங்க எதிர்பார்த்த மாதிரி அவங்களுக்கு கொடுக்கல. கிட்டத்தட்ட போன பீரியடில் என்ன இருந்தோ அதை அப்படியே வச்சுக்கிட்டாங்க. இப்போ நட்டா புதுசாக வந்தவர் ஹெல்த்து கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி அதில் வந்து அமைச்சரவை அவங்க எதிர்பார்த்தது கிடைக்கல. அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்ல, ஏதோ சொல்லி சமாதானப்படுத்த. ஒருவேளை வந்து இவங்க 2 பேருமே வந்து சிறப்பு அந்தஸ்து வேணும் எங்கள் மாநிலத்துக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆனால் பீகாரும் பிரிக்கப்பட்ட மாநிலம் தான், ஆந்திராவும் பிரிக்கப்பட்ட மாநிலம். அதனால் சிறப்பு அந்தஸ்து வேணும்னு கேட்டிருக்காங்க. ஒரு தரன்னு சொல்லி ஒரு பொய் வாக்குறுதியை கொடுத்துருக்கலாம். ஏன்னா போன தடவையே வந்து ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து தரன்னு சொல்லி தான் கொடுக்கலன்னு தான் சந்திரபாபு நாயுடு பேஜாவுக்கு கூட்ட விட்டு வெளியில் வந்தார். அதனால் இப்போ தரன்னு சொல்லியிருக்கலாம். சரி, மாநில நலனுக்காக இந்த அமைச்சர் பதவி விட்டு கொடுப்போன்னு சொல்லி விட்டு கொடுத்துருக்கலாம். ஆனால் நிச்சயமாக கொடுக்க மாட்டாங்க. அப்போ எப்போ கொஞ்ச நாள் போய் கொடுக்கலங்கும் போது அப்போ சிக்கல் வரும். ஆனால் 2 பேருமே பெருசாக விட்டு கொடுத்து போகிற ஆட்கள் கிடையாது. ஏதோ ஒன்றுலாம் ஒன்றில் வந்து ஒரு வாக்குறுதி வாங்கிட்டு தான் அவங்க வந்து இதுக்கு ஒத்துட்ருப்பாங்க. அதாவது மாநில நலன் சார்ந்த விஷயங்களுக்காக இதை தியாகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அப்படி பார்க்கலாம். ஓகே, அந்த மாநில நலன் சார்ந்த விஷயத்தையும் மோடி நிறைவேற்றுவாரான்றது பார்க்கணும். ஏன்னா நிச்சயமாக வந்து சிறப்பு அந்தஸ்து கொடுக்கறதுக்கு ஒத்துக்கவே மாட்டார். அப்படி வரும் பொழுது அப்போ சிறப்பு அந்தஸ்து கொடுக்கலாம். பொழுதுனே சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றலையே சந்திரபாபு நாயுடுக்கு. இந்த மாதிரி சொன்னாங்கன்னா நிச்சயமாக அது திரும்ப அவங்களுக்குள்ள. அப்போ இந்த முறை அந்த மாதிரி செய்ய முடியுமா மோடியால் வந்து இப்போ நாயுடுக்கோ அல்லது நிதிஷ்கோ அவங்க ஸ்டேட் சார்ந்து வெல்ஃபேர் விஷயங்கள் செய்கிறதா வாக்குறுதி கொடுத்துட்டு அதை மீற முடியுமா அவரால்? ஒரு விஷயம் என்னென்னா, மோடி வந்து அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டு அவருக்கு பழக்கமே இல்லை. குஜராத் முதல்வராக 12 ஆண்டுகள் இருந்தபோது இப்போ 10 ஆண்டுகளும் அதிகாரத்தை பகிர்ந்துக்கிட்டது இல்லை. அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வது அவருக்கு பிடிக்காது. இன்னும் சொல்லப்போனால் அவர் மெஜாரிட்டி இருந்து அவருடைய அமைச்சரவைக்குள்ளே அதிகாரத்தை பகிர்ந்துக்க மாட்டார். எல்லா அமைச்சருடைய அதிகாரத்தையும் தான் கையில் வச்சுருந்தார். எந்த அமைச்சராவது வந்து வெளிப்படையாக வந்து பேட்டி கொடுத்துருக்காங்களா பாருங்கள்? இவரே பேட்டி கொடுக்க மாட்டார். இவரும் பேட்டி கொடுக்க மாட்டார். யாரையும் பேச விட மாட்டார். எதுவாக இருந்தாலும் தான் எடுக்க மன் கி பாத்தில் பேசுவார். ஆமாம், எதுவாக இருந்தாலும் தான் எடுக்கிற முடிவு தான் ஒழிய எந்த ஒரு அமைச்சரும் முழுசாக சுதந்திரமாக செயல்பட்டாங்கன்னு சொல்கிறது அளவுக்கு இல்லை. அந்த மாதிரி தான் வச்சுருந்தார். இங்கே எப்படி ஜெயலலிதா வந்து 1 கோடி ரூபா இருந்தால் கூட 110 தான் அறிவிப்பாங்க.
ஒரு 5 லட்சம் 10 லட்சம்லாம் மானிய கோரிக்கை விவாதத்தினுடைய பதில் உரையில் வந்து அமைச்சர் சொல்ல முடியும். 1 கோடி 2 கோடினாலே அந்த திட்டங்கள்லாம் வந்து 110ல் ஜெயலலிதா தான் அறிவிப்பாங்க. அந்தந்த மானிய கோரிக்கை விவாதத்தினோட அந்த பதில் உரையில் கூட்டு சில திட்டங்கள் அறிவிப்பாங்க, புதிய திட்டங்கள், அதெல்லாம் அறிவிக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் மோடி எல்லாத்தையும் தாங்க. நிர்மலா சீதாராமன் இவரு ஒரு தடவை சொல்லியிருந்தார்ல சுப்பிரமணிய சாமி, நிர்மலா சீதாராமன் ஃபைனான்ஸே தெரியாது, உண்மைதான். அது பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து வரும், அந்த ஃபைலில் கையெழுத்து போடுறது மட்டும் தான் நிர்மலாவோட வேலை, அது எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுதான் உண்மை. அப்படிப்பட்டவருக்கு எப்படி திரும்பவும் மறுபடியும் அதே அமைச்சரை கொடுத்துருக்காங்க நிர்மலாவுக்கு? சொல்கிறத கேட்டுட்டு இருக்குல்ல அது பாடு. சரி, இதே பேட்டர்னில் மோடி யாருக்கும் தெரியணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா மோடிக்கும் பொருளாதாரம் தெரியாது, ஃபைனான்ஸ் தெரியாது, நிர்மலா சீதாராமனுக்கும் தெரியாது. அதிகாரிகளை வச்சுக்கிட்டு வண்டியை ஓட்டிகிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். சரிங்க சார். இப்போ வந்து மோடியினுடைய அந்த அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா 85% வந்து பாஜக சேர்ந்தவர்களுக்கு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக அந்த முக்கியமான உள்துறை, பாதுகாப்புத்துறை, ஃபினான்ஸு, வெளியுறவு, இது போன்ற விஷயங்கள் வந்து கடந்த காலத்தில் என்ன பேட்டர்ன் இருந்துச்சோ, அதாவது மோடியோட 2.0 என்ன விஷயங்கள் இருந்துச்சோ அதுதான் அப்படியே இருக்குது. ஆனால் இப்போ வந்து எலெக்ஷன் ரிசல்ட் சந்திச்சுட்டு திரும்ப மோடி வந்து இப்போ ஆட்சிக்கு வந்திருக்காரு, 3ஆம் முறை வந்திருக்காரு. கடந்த காலத்தில் அவர் அந்த பெற்ற பெரும்பான்மையை இந்த மாதிரி இழந்திருக்கிறாரு. அதுக்கு காரணம் வந்து ஒரு மோசமான நிர்வாக சூழல், பிறகு வந்து வேலையில்லாத சுச்சுவேஷன்ஸு, பொருளாதார நெருக்கடி, விலைவாசி உயர்வு, இந்த மாதிரி சிக்கல், இது ஃபுல்லாகவே வந்து ஒரு ஃபினான்ஸ் சார்ந்த ஒரு விஷயமா இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ ஏன் அதே தவிர திரும்ப அவர் செய்கிறாருன்னு பார்க்கலாம். இப்போ இந்த விஷயத்தை மாற்றி அமைக்கலாம்ல. அவர் தவறு செய்ததாக நினைக்கவே இல்லையே. இந்த ரிசல்ட்டுக்கு பிறகு நம்ம நினைக்கலையா வந்து ஆட்சி சரியாக செய்யாதனால தான் மக்கள் நமக்கு வாக்களிக்கலன்றது அவர் உணரவே இல்லை மோடி. இந்த ரிசல்ட்டுக்கு பிறகு ஆமாம், ரிசல்ட்டுக்கு பிறகு அவர் உணரல. இங்கே ஏதோ வந்து நம்மளை பற்றி போய் பிரச்சாரம் பண்ணி பிரதமர் பதவியை எங்கிட்ட பறிப்பதற்கு சதி செய்கிறார்கள் சொன்னார்ல, கொடுக்கறதுக்காக போய் போராடுவாங்க. இப்போ எலெக்ஷனில் போயிட்டு அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. சதி செய்கிறாங்கன்னு ஓப்பனாக தானே சொல்கிறாங்க, மோடியை வீட்டுக்கு அனுப்பணும்னு. அது சதி செய்கிறாங்கன்னு சொல்லிலாம் பேசினார் பாருங்க, புலம்பிட்டு இருந்ததெல்லாம். அதனால் புலம்பல் தான் அது. அதனால் தான் தவறு செய்தோன்றதை அவர் உணரவே கிடையாது, உணரவும் மாட்டார். அதனால் தவறு செய்து உணர்ந்தால் தானே திரும்ப நிர்மலாட்ட கொடுக்க, வேறு யார்ட்டையாக கொடுக்கலாம். ஒரு விஷயம் அவர் உறுதியாக இருக்கிறன்னா, நமக்கும் பொருளாதாரம் தெரியுது, அந்த அமைச்சர்லையும் யாருக்கும் தெரியாது. அது நிர்மலாட்ட இருந்தான்னா வேறு யார்கிட்ட இருந்தான்னா அதிகாரிகள் பண்ண போகிறாங்க. ஒரு பேர் கையெழுத்து போடுறதுக்கு ஒரு அமைச்சர்னு ஒன்று வேணும். அது யாராக இருந்தால் என்னன்னு நினைக்கிறார் அவர். சரி, ரைட், ஓகே. இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகும் அவர் வந்து அந்த கடந்த காலத்தில் பட்டதை அவர் உணரல அப்படிங்கிறத நீங்கள் குறிப்பிடுறீங்க. அதே போல் வந்து ஒரு கூட்டணி நம்பிக்கை வைத்து மீண்டும் 3வது முறையாக என்னை எனக்கு வாக்களிச்சிருக்காங்க மக்கள் தானே சொல்கிறாரு. ஓகே, நீங்கள் சொல்கிற மாதிரி தான் சொல்கிறாரு. அதே மாதிரி அவர் வந்து எந்த விஷயத்தையும் உணரல, பாடம் கற்றுக்கல. குறிப்பாக வந்து அந்த கூட்டணி கட்சிகளை அணைச்சி வழிநடத்தி கொண்டு போகிறது தான் அந்த பக்குவம் இல்லை அப்படின்னு குறிப்பிடுறீங்க. சரி, இப்படியே இல்லாமல் எப்படி இந்த அரசை வந்து இன்னும் 5 வருஷம் அவரை நடத்த முடியும்? இந்த 2 தன்மையும் இல்லாமல் வரான்றது கேள்விக்குறி தான். ஏன்னா உங்களுக்கு ஒரு கூட்டணி அமைப்பதே ஒரு பெரிய சிக்கலான விஷயங்க. கூட்டணி அமைக்கிறது சாதாரண சிக்கலான விஷயம் தான் நம்ம பார்த்தோம். ஆனால் தெரியல. இல்லை, கூட்டணி தேர்தலுக்கு கட்சிகளை சேர்த்து கூட்டணி அமைக்கிறது பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். எல்லாருக்கும் திருப்திப்படுத்தி அவங்களுக்கு, ஏன்னா ஒரு தொண்டர்கள் திருப்தி அடையலன்னு வச்சுங்க, வேலை செய்ய மாட்டான். தொண்டர்களை திருப்திப்படுத்தணும். தலைவர்கள் ஒத்துட்டு போயிடலாம், ஆனால் தொண்டர்கள் ஒத்துக்கிடணும். அதை வந்து அந்த தலைமையை ஒத்துக்கணும். இப்போ திமுக கூட்டணியில் 2 தொகுதின்னு சொன்ன உடனே அவர் என்ன சொன்னார், திருமாவளவன் வெளில வந்து என்ன சொன்னார், எண்ணிக்கை பெரிதல்ல, எண்ணம் தான் முக்கியம், மோடி வீட்டுக்கு அனுப்புறது தான் முக்கியம், அதுக்காக நாங்கள் வந்து ஒத்துக்கிறோம், உழைக்கிறோம்னு சொல்லி சொன்னது தொண்டர்கள் ஏற்றுக்கிட்டாங்க. ஏற்றுக்கலாம் வச்சுங்க. இப்போ பிஜேபி அலையன்ஸு பாமக போச்சு, தொண்டர்கள் அந்த அலையன்ஸை ஏற்றுக்கல, ஜெல்லாகலை. அதுதான் உங்களுக்கு தோல்விக்கு முக்கியமான காரணம். இல்லைன்னா தருமபுரியில் கூட தோற்றுருக்க மாட்டாங்க. தொண்டர்களே வந்து ரொம்ப சோர்வு அடைஞ்சு போனாங்க. பிஜேபி போய் கூட்டணி வச்சு அவங்கள ஏற்றுக்கல. அதனால் கூட்டணி அமைக்கிறது பெரிய கஷ்டம். அதை தாண்டி கூட்டணி அரசு நடத்துறது ரொம்ப கஷ்டம். அந்த அனுபவம் மோடிக்கு கிடையாது. அப்படிதான் எல்லாரும் வாஜ்பாய்க்கு இருந்துச்சு. மோடிக்கு அந்த அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அனுபவம் கிடையாது. பகிர்ந்து கொள்வது அவர் விரும்பவும் மாட்டார். அவர் என்ன நினைப்பார், பெக்கி கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணிட்டோம்னா ஒரு வருஷத்துக்குள்ள எந்த கட்சியாவது உடைச்சி நம்ம இங்கே ஒன்றா சேர்த்து மெஜாரிட்டி ஆகிடலாம். இப்போ இந்த இவர் தான் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கார்ல ஆந்திராவில், அவர் ஒரு 4 எம்பி இருக்கு, அவங்க வேலை பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போவே. ஓகே, ரைட். அப்போ நீங்கள் ஒரு டுவர்ட்ஸ் வந்து ஒரு குதிரை பேர அரசியல்லாம் செய்ய போகிறாரு, வெற்றி பெற்ற வேட்பாளர்லாம் வெற்றி பெற்ற எம்பிக்கெலாம் கையகப்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயம் நகரான்னு சொல்லி நீங்கள் குறிப்பிடுறீங்க. ஓகே, அப்படி ஒரு விஷயம் நகரும் போது அதை முட்டுக்கட்டை போடுவதற்காக தான்
லோக்சபாவில் சபாநாயகர் போஸ்ட்டை கேட்டு இப்போ கூட்டணி கட்சியில் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நாளைக்கு எதுவாக இருந்தாலும் சபாநாயகர் முடிவு தான் இறுதியானதாக இருக்க போகுது. நாளைக்கு நீங்கள் கட்சித்தாவல் தடை சட்டத்துக்கு நடவடிக்கை அவர் தான் எடுக்க போறாரு. அப்போ அந்த ஒரு விஷயத்தை இவங்க கைப்பற்றது மூலமா மோடியோட அந்த குதிரை அரசுக்கு ஒரு எண் கார்டு போடலாம் அப்படின்ற மாதிரி முயற்சிகள் செய்கிறாங்கன்றாங்க. அது பாசிபிளா? அது எப்படி பார்க்குறீங்க? அது இருந்தால் இவங்களுக்கு ஒரு சௌரியம் தான். ஆனால் வந்து கொடுக்கலையே, அது வேற மாதிரி டாக்டிஸாக அது பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு, பேச்சுவார்த்தை முடிவாகல. இதுக்கு ரெண்டு வரக்கூடிய செய்திகள்னா புரந்தேஸ்வரி என்டிஆரோட பொண்ணு, அவர் யார், நம்ம சந்திரபாபு நாயுடு மச்சினி, அதை வந்து வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் அமைச்சராக இருந்தாங்க. நம்ம ஆந்திராவோட பாஜகவோட தலைவராக இருக்காங்க. ஆமாம், அவங்கள வந்து சபாநாயகர் ஆக்கிட்டோம்னா சந்திரபாபு நாயுடு இப்போ சபாநாயகர் பதவி வேணும்னு ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறது சந்திரபாபு நாயுடு தான். இப்போ புரந்தேஸ்வரி ஆக்கிட்டோம்னா சந்திரபாபு நாயுடு எதிர்க்க முடியாது. சந்திரபாபு நாயுடு ஓகே சொல்லிட்டாருன்ற மாதிரி தான் தகவல் வருது. சரி சரி, நம்ம ஃபேமிலிக்குள்ளே தானே இருக்குது அப்படின்ட்டு. ஃபேமிலிக்குள்ளே இருந்தாலும் நாளைக்கு அந்த பதவியில் உட்காந்துட்டா அந்த அம்மா மோடி சொல்கிறத கேட்டு தான் நடக்க முடியும், மோடியை சந்திரபாபு நாயுடு சொல்கிறத கேட்டு நடக்க முடியாது. ஓகே, அப்படி ஒரு விஷயத்தை நாயுடு வந்து இழந்துருவாரா? அந்த சபாநாயகர் விஷயம் போஸ்ட்டுங்கிறது முக்கியமான விஷயமா இருக்குது. தன் குடும்பத்தை சார்ந்த ஒரு நபருக்கு தான் அந்த வருதா இருந்தாலும் கூட நாளைக்கு ஒரு முடிவு, நாளைக்கு நம்ம கட்சியே நாளைக்கு நம்ம விட்டு கையில் முடிந்து போகுது அப்படின்னும் போது அப்போ அதை தடுக்கிறது அவரால் முடியுமா? இல்லை அந்த விஷயத்தை ஒரு விஷயம் சொல்கிறேங்களுங்க, அரசியலுக்குள்ளே குடும்பம் வந்தாலே குட்டிச்சோராயிடும். என்ன இப்போ வந்து புரந்தேஸ்வரிக்கு கொடுக்கக்கூடாதுன்னு இவர் எதிர்க்க முடியுமா? சந்திரபாபு நாயுடு மனைவி ஒத்துக்குமா? என் தங்கைக்கு கொடுக்கறீங்க எடுக்கிறீங்களே இல்லை, அதனால என்ன கட்சிக்கு என்னோட கட்சியினுடைய எதிர்காலத்துக்கு பெரிய பாதிப்பு இருக்கு. அந்த டிமாண்ட் வைக்கலாம். குடும்பம் உள்ள தலையிட்டாலே சில விஷயங்கள் வந்து செய்ய முடியாது. அதுதான் பிரச்சனை. குடும்பம் தான் பல இடங்களில் வந்து சிக்கலாக இருக்கிறதே, தெளிவான முடிவு எடுக்க முடியாமல். அந்த மாதிரியான சிக்கலில் தான் இப்போ ஒரு மாட்டிக்கிட்டு வேறு வழி இல்லாமல் சந்திரபாபு நாயுடு அது ஒத்துக்கிட்டு ஆக வேண்டிய கட்டாயத்துக்காக குடும்பத்தை ஒத்துக்கிட்டாருன்னா நாளைக்கு வந்து திரும்ப வெளியில் வர வேண்டியிருக்கும். அவ்வளோதான். அதான் புரந்தேஸ்வரியை வந்து சபாநாயகர் ஆக்கிட்டா இவர் நினைக்கிற மாதிரிலாம் புரந்தேஸ்வரி செயல்படாது, பிஜேபிக்காக தான் செயல்படும் அப்படின்னு இவர் கூட இருந்திருக்கலாங்க. அங்கே ஏன் போகிறாங்க? ஓகே, ரைட், ஓகே, அது ஓகே. நீங்கள் சொல்கிற விஷயம் ஒரு வாஸ்தவமான பட்சம் தான். அது எப்படி நகருங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ கடந்த காலத்தில் ஓம் பிர்லா வந்து சபாநாயகராக இருந்தார். அவர் பாஜகவுடைய ஒரு ஃபேவராக இருந்தார். அவர் எப்படி செயல்பட்டார்? பயங்கரமான ஆள், அவர் பயங்கரமான ஆள் பார்த்தோம். பட் அவர் இருக்கும்போது சிரிச்சுக்கிட்டே கரைச்சி அடிச்சிருவார் நல்லது. பட் அவர் வந்து எதிர்கட்சியை ஈஸியாக ஹேண்டில் பண்ணார். அன்றைக்கி எதிர்கட்சியில் வந்து வந்து ஒரு பலவீனமான எதிர்கட்சி தாங்க, அது ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டார். பட் இப்போ வரப்போது வந்து எதிர்கட்சி வலிமையான எதிர்கட்சி, இந்திய வரலாற்றிலே 235 எம்பிகள் கொண்ட ஒரு பெரிய ஒரு எதிர்கட்சிங்கிறது உருவாக போகுது. இந்த எதிர்கட்சி இப்போ நாடாளுமன்றத்துக்குள்ளே பாஜக நியமிக்கிற சபாநாயகருக்கு எந்த விதமான ஒரு டஃப் கொடுப்பாங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்க? சபாநாயகர் கொஞ்சம் கஷ்டம்தான், உங்களை டீல் பண்ணுறது கஷ்டம்தான். அதுவும் அந்த அம்மாவால் முடியுமான்னு தெரியல. இவங்க என்ன நினைக்கிறாங்க, புரந்தேஸ்வரியை போட்டுட்டா ஒரு பெண்ணுன்றதுனால இவங்க ரொம்பவும் வந்து மோத முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் கூட இருக்கலாம் பிஜேபிக்கு. ஒரு பெண்ணை சபாநாயகரை போட்டால் எதிர்கட்சிகள் ரொம்ப வந்து தகராறு பண்ணாது. இப்படி திரௌபதி முர்மு ஜனாதிபதியை போட்ட மாதிரி அது ஒரு பாலிட்டிக்ஸ் மாதிரி அதே மாதிரி இங்கே விஷயத்தை செய்யலாம் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி ஒரு பெண்ணை போட்டோம்னா இருக்கும். அடுத்தது சந்திரபாபு நாயுடையும் சமாளிச்சாச்சு. எதிர்கட்சிகள் நாளைக்கு ஒரு பெண் சபாநாயகர்கிட்ட போய் ரொம்பவும் வந்து தகராறு பண்ண மாட்டாங்க, அப்படி அதை சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கமும் இருக்கலாம். ஏன்னா எதிர்கட்சிகள் வலுவாக இருக்கிறதுனால. இப்போ போன முறை எதிர்கட்சியே கிடையாது. 10% வந்தால் தானே அவங்களுக்கு எதிர்கட்சி, 54 சீட்டு வந்தால் தான் எதிர்கட்சி, அதே கிடையாது. அதனால தான் நம்ம எதிர்கட்சி தலைவர் பதவி யாருக்குமே கொடுக்கலவங்க. துணை சபாநாயகரே இல்லாமல் தான் ஓட்டினாங்க வண்டி. இப்போ இந்த மாதிரி துணை சபாநாயகர் கொடுப்பாங்களா? எதிர்கட்சிகளுக்கு கொடுக்கணும், அது கொடுப்பாங்களா? அது என்ன பண்ணுவாங்க பாஜக? கூட்டணி கட்சிக்கு கொடுப்பாங்க. கூட்டணி கட்சி கொடுக்க மாட்டாங்க, கூட்டணி கட்சியாக இருக்க ஒருத்தர் கொடுப்பாங்க. ஓகே, இப்போ இந்த விஷயத்துக்கு பிறகும் மொத்த அதிகாரம் பாஜக தன் கையில் தான் வச்சிருக்க போது, எதிர்கட்சியில் பெரிய அளவில் எந்த ஒர்க் இருக்க போது, எதிர்கட்சியாக மட்டும் தெரியுது பாருங்க. உங்களுக்கு வந்து அதிகாரத்தை பகிர்ந்து கொடுப்பதை மோடி விரும்ப மாட்டார் நான் சொன்னேன்ல. இப்போ எந்த முக்கியமான துறை பூரா தானே பாஜகக்காரங்கிட்டே வச்சிருக்கும் போதுலேருந்து என்ன அர்த்தம் தெரியுது, அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள மோடிக்கு விரும்பவில்லைன்னு தெரியுதுல்ல. விரும்பியிருந்தால் கூட்டணி கட்சிக்கு ஒரு நல்ல துறை கொடுத்துருக்கலாம் இல்லையா, கொடுக்கலையே. அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள விரும்ப மாட்டார். அது பொறுத்த அதிகாரத்தை நீயே வச்சுக்கிட்டு நாங்கள் எவ்வளோ நாளைக்கு சும்மா பேர் காமாசோமா துறைகள் வச்சுக்கிட்டு இருக்கிறதான்றது ஒரு கட்டத்தில் வரும். அது வரும்பொழுது இந்த சிக்கல் உண்டாகும். அதில் இன்னொன்று இப்போ குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னென்னா, கர்நாடகா சேர்ந்த சோமண்ணாவை வந்து ஜல்சக்தி துறை நீர்வளத்துறைக்கு அமைச்சராகியிருக்காரு. காவிரி இஷ்யூ நமக்கும் கர்நாடகாவுக்கும் இருக்குது, பிரச்சனை இருக்குது. அப்போ இருக்கும்போது நீர்வளத்துறை செயலாளர் தான் அந்த காவிரி மேலாண்மை குழுவை வழிகாட்டி குழுவுக்கு வந்து தலைவராக இருக்கார். இவர் அந்த துறை அமைச்சராக இருக்கும் பொழுது இவர் யாருக்கு சாதகமாக செயல்படுவார்? கர்நாடகா சாதகமாக செயல்பட முடியும். அது மாதிரி ஒருத்தர் அதில் போடலாமா? வேறு ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு தான் போட்டிருக்கணும்.
இதுவரை அது குறித்து எந்த விதமான எதிர்ப்பும் வர ஆரம்பிக்கவில்லை எதிர்கட்சிகிட்ட இருந்து? வரும், இனிமேல் தான் வரும். ஓகே, நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது வரும். ஆமாம், நிச்சயமாக வந்து கர்நாடகாவில் தேர்ந்த ஒரு அமைச்சரை வந்து ஜல்சக்தி துறை போடும்போது 2 மாநிலங்களுக்கு நடுவே ஒரு காவிரி பிரச்சனை நதிநீர் தாவா இருக்கும் பொழுது அதில் வந்துட்டு அந்த மாநிலத்தை சேர்ந்தவரை அதே துறைக்கு போட்டோம்னா சிக்கல் வரும். வேறு ஏதாவது துறை கொடுக்கலாம், வேறு ஏதாவது ஒரு மாநிலத்தை சேர்ந்தவரை போடலாம். அந்த மாநிலத்தை சேர்ந்தவர் போடும்போது அவர் அந்த மாநிலத்தை சார்பாக தான் செயல்படுவார். நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு நீதி கிடைக்காது, இல்லை நீதியும் கிடைக்காது, நீரும் கிடைக்காது. ஓகே, அதெல்லாம் வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்கான சிந்திச்சு பண்ணுறது தான் அது. ஓகே, அந்த காவிரி சம்மந்தமான விவகாரம் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எப்படி நகருங்கிறத நம்ம பொறுத்து பார்ப்போம் சார். ஆனால் இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும், இப்போ இந்த அமைச்சரை பொறுத்த வரைக்கும் மோடி வந்து கூட்டணி கட்சிகளுக்கு பெரிய அளவில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, முக்கியமான போர்ட்ஃபோலியோவும் கொடுக்கல, சபாநாயகரும் கொடுக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி விஷயம் தான் போயிட்டு இருக்கு. அப்போ எதுவுமே கொடுக்கல, எல்லா அதிகாரம் தங்கிட்ட வச்சிருக்காரு. இப்போ என்டிஏ அப்படின்ற தலைமையில் தான் அவர் என்டிஏனுடைய கூட்டணி ஒன்றா சேர்ந்து அவர் ஆட்சி செய்கிறார் அப்படிங்கிறத கவனிக்கிறோம். இந்த என்டிஏக்கு ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் இல்லாமலே அவர் இந்த 5 வருஷம் நடத்திட்டு வரா. அப்படி ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் உருவாக்குறதுக்கு ஏன் நிதிஷோ நாயுடோ எந்த விஷயத்தையும் ஏன் முன் வைக்கல? 5 வருஷம் நடக்குதா பாருங்கள் முதல்ல, அதுக்கப்புறம் 5 வருஷம் நடத்திட்டு வராங்கிறது. அவங்க வந்து 5 வருஷம் நடக்காதுங்கிற உறுதியாக அவங்க வந்து அவங்க மாநிலத்துக்கு மட்டும் பேசிக்கிட்டாங்க. மற்றதில் வந்து அந்தந்த நேரத்தில் இஷ்யூ பேஸில் முடிவெடுப்பாங்க. இதில் சிக்கல் இருக்குது. ஏன்னா வந்துட்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணுங்கிறது நிதிஷ்குமாரில் உறுதியாக இருக்கார். அது பாஜக அந்த கொள்கைக்கு எதிர்ப்பு. அவங்க கொள்கை ரீதியில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு கூடாதுன்னு, இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கூடாது அப்படின்னு மத அடிப்படை இடஒதுக்கீடு கிடையாது. கல்வியில் சமூகத்தில் பின்பங்கி இருப்பவர்களுக்கு இடஒதுக்கீடு, அது இஸ்லாமியராக இருந்தாலும் கிறிஸ்தவராக இருந்தாலும் இந்துவாக இருந்தாலும் பார்சியாக இருந்தாலும் கொடுக்கணும். அந்த அடிப்படையில் தான் வந்து இஸ்லாமியர்கள் இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. ஆனால் அதை வந்து மத அடிப்படைன்னு திரிச்சு கொடுக்கக்கூடாது அப்படின்னு பிரதமரே பேசியிருக்காரு. ஆனால் இஸ்லாமிய இடஒதுக்கீடு கொடுக்கணுங்கிறது சந்திரபாபு நாயுடுவோட கொள்கை. அப்போ அதிலலாம் நாளைக்கு வரும்போது சிக்கல் வரும். ரெண்டாவது கூட நிதிஷ்குமார் வந்து அக்னிவேர் பிரச்சனையும் அவருக்கு பிரச்சனை பீகாரில் தான் உங்களுக்கு பெரிய கலவரம் உண்டாச்சு. அந்த பிரச்சனை வந்தப்ப அதை மறுபரிசீலனை பண்ணணும்னு சொல்கிறாரு. பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. இப்போ நிதிஷ் கேள்வி எழுப்புற இந்த அக்னிவேர் விவகாரமாக இருக்கட்டும் அல்லது சாதிவாரி கணக்கெடுப்பாக இருக்கட்டும், இது ரெண்டுமே இந்திய கூட்டணியுடைய பிரதான கோரிக்கை, பிரதான கொள்கை, காங்கிரஸுடைய பிரதான தேர்தல் வாக்குறுதியோட விஷயமா இருக்குது. பல கட்சிகளும் அதில் வச்சிருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்போது இது இந்திய கூட்டணியுடைய முக்கியமான கொள்கையாக இருக்குது. இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் பாஜக அதை நிறைவேற்றாமல், கூட்டணி கட்சியில் கூட வச்சுட்டு அவங்களோட கோரிக்கை நிறைவேற்றாமல் எப்படி வந்து சஸ்டெயின் பண்ண முடியும் இந்த ஆட்சியை? அது எப்படி பாசிபிளாக எப்படி பார்க்குறீங்க? அதுதான் முடியாதுன்னு சொல்கிறேன். அதுதான் அப்போ தான் வரும் சிக்கல் வரும். இப்போக்கி வந்து அவங்க தேர்ந்தெடுக்கலாம், கூட்டணியில் இருந்தோம், சரி ஒன்றா அப்படியே ஆதரவு கொடுத்துட்டு போவோம் அப்படின்னு இருக்கலாம். முடிய இவங்களுடைய கோரிக்கைகள், இவங்களுடைய கொள்கைகள் நிறைவேற்ற புறக்கணிக்கப்படும் பொழுது சிக்கல் உண்டாகும். 1 வருஷமோ 2 வருஷமோ திரும்ப ஓட்டு போடும் வருங்க. கன்ஃபார்ம் அது நீங்கள் நம்புறீங்க? மோடி இந்த விஷயத்தை அப்படியே கொண்டு போயிட முடியாது உங்களால் நம்ப முடியாது சார்? கொண்டு போக முடியாது. மோடியால் நான் தான் சொல்கிறேன்னே, அவரால் அதிகாரத்தை பகிர்ந்துக்கவே முடியாதுங்க. அவரால் பிடிக்காது. அதுக்கு உதாரணம் தான் இந்த முக்கியமான துறைகள் எதையுமே கூட்டணி கட்சியை கொடுக்காம, விமானமே இல்லை, ஒரு விமான போக்குவரத்துறை அமைச்சர் கூட்டணி கட்சியை கொடுத்துருக்காரு. நம்மள்ட்ட விமானம் இருக்கா? அரசுக்கு விமானமே கிடையாது. ஆனால் விமான போக்குவரத்துறை அமைச்சர், அது கூட்டணி கட்சிக்கு. இப்போ அந்தளவுக்கு கூட்டணி கட்சியில் ஏன் பலவீனமாக இருக்கான்னு பார்க்குறீங்க? அதுதான் சொன்னல ஆரம்பத்தில், அவங்க வேறு ஏதோ சில மாநில நலன் கருதி சிலதெல்லாம் கேட்டிருக்கலாம், அதை ஒத்துக்கிட்டு இதை விட்டு கொடுத்துருக்கலாம். அதனால் தெரியும், பேசியிருப்பாங்க, பிடிவாதமாக வந்து ஒரு ஏதாவது சொல்லி ஒத்துக்கிட்டு வச்சுருப்பாங்க. சரி, உடனே நான் வந்துட்டு இந்த கூட்டணியில் இருந்துட்டு திடீர்னு அந்த பக்கம் போகவும் முடியாது. அதனால் வந்துட்டு இது இப்போ போனோம்னா போர்ட்ஃபோலியோவுக்காக போகல, கூட்டணி மாறிட்டாங்கன்னு சொன்னால் மக்கள்கிட்டையும் கொஞ்சம் கெட்ட பேர் வரும். எல்லாத்தையும் கணக்கு பண்ணி இருப்பாங்க. நாளைக்கு இந்த கொள்கையெல்லாம் எப்படி நிறைவேற்றலுங்க போது வெளியில் வருவாங்க. சார், அப்போ நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது அந்த அமைச்சர்களில் முக்கியமான போர்ட்ஃபோலியோலாம் தங்கிட்ட வச்சுக்கிட்டு ஒரு செகண்ட் கிரேடில் இருக்கிற போர்ட்ஃபோலியோ, 3rd கிரேடில் இருக்கிறது தான் வந்து கூட்டணி கட்சியில் கொடுத்துருக்காங்க. கூட்டணி கட்சியிலும் தங்களுடைய மாநிலம் சார்ந்த அந்த கூட்டணி கட்சியினுடைய அந்த தலைவர்கள் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களாக இருக்காங்களோ அந்த மாநிலத்துக்கு சில நலன் செய்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்காக அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அப்படி சொல்லும்போது என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த கட்சிகள் அவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்களோ அந்த மாநிலம் மட்டும் தான் வெல்ஃபேராக இருக்க போதா இன்னும் 5 வருஷத்துக்கு? அப்போ மற்ற மாநிலங்களுமே 2 பேர் தான் முக்கியம். சந்திரபாபு நாயுடுவும் ஒரு நிதிஷ்குமார் தான் இதில் முக்கியம். ஓகே, அவங்க வந்துட்டு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கணும் எங்கள் மாநிலத்துன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க தான் முக்கியமான கோரிக்கை. அது தரேன்னு சொல்லி ஒத்துருப்பார். போன முறை தரேன்னு சொல்லி கொடுக்கல, இந்த முறை கொடுப்பாரான்னு சந்தேகம்தான். அது இல்லாமல் இந்த மாதிரி ஜாதிவாரி கணக்கெடுப்பு, அக்னிவீர் திட்டம் இருக்குது, இவருக்கு வந்து இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் வந்து மோடி எந்த அளவுக்கு ஒத்துக்கிட்டு, அது முழுக்க அந்த அக்னிவீரும் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எல்லாமே காங்கிரஸுடைய இந்தியா கூட்டணியுடைய முக்கியமான அறிவிப்பு, தேர்தல் வாக்குறுதி. அதை வந்து மோடி வந்து நிறைவேற்றுவாரா? சரி, ஓகே. இப்போ கூட்டணி கட்சியோட தேவையை எதுவுமே நிறைவேற்றாமல்
இந்த கூட்டணி கட்சியோட ஆட்சியை 5 வருஷம் நடத்த முடியாது. ரைட், ஓகே, அது புரியுது. அவர் அப்படி செய்யாமல் இந்த 5 வருஷம் நடத்துறதுக்காக ஒரு குதிரை பேர அரசியல் ஈடுபட முயற்சி செய்வார்ன்றதை நீங்கள் குறிப்பிடுறீங்க. அவர் அதை நோக்கி நகர்த்தாருன்னா 2024 தேர்தல் முடிவுங்கிறது அது கிடையாது. மக்கள் வந்து ஒரு கூட்டணி அரசு உருவானது மக்களோட விருப்பமாக இருக்குது. பாஜக பெரும்பான்மை வேண்டாம் அப்படிங்கிறது மக்களோட ரிசல்ட்டாக இருக்குது. பட் அதை மாற்றுறதுக்கு மோடி தனிப்பட்ட முறையில் முயற்சி செய்கிறாருன்னா நாளைக்கு களத்தில் ரிஃப்ளெக்ட் அதோட பாதிப்பு எப்படி இருக்கும், மக்களோட தாக்கம் எப்படி இருக்கும்? மக்களுடைய உணர்வை பற்றி என்னைக்காவது மோடி கவலைப்பட்டிருக்காரா? எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்காங்க, விவசாயிகள்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னு சொல்கிறார். விவசாயி தற்கொலை பண்ணிக்கிறான், மகிழ்ச்சியாக இருக்காங்க எங்கள் ஆட்சியில் அப்படி தான் சொல்லி பொய்யான ஒரு பிம்பத்தை கட்டமைத்து மக்களை ஏமாற்றத்தான் பார்க்குறாரு ஒழிய உண்மையை உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிற எண்ணமே அவருக்கு கிடையாது. எலெக்ஷன் ரிசல்ட்டை பார்த்தா மக்கள் ஏமாத மாதிரி தெரியலையே. 240 தானே கொடுத்துருக்காங்க, 303 கொடுத்தது 240 தான் கொடுத்துருக்காங்க. மக்கள் தெளிவடைஞ்சிட்டாங்க, தெளிவடைஞ்சிருக்காங்க. அதை அவர் உணரலையே. ஏதோ இவங்களாம் சதி பண்ணி நம்ம ஓட்டை வந்து பறிச்சுட்டாங்க, மக்களை வந்து காங்கிரஸ் ஏமாத்திட்டுதுன்னு நினைக்க சொல்றாரு அவர். ஆனால் அவர் காங்கிரஸ் மீதுல குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இப்போ இவிஎம் பற்றி பேசுங்கன்னு சொல்றாரு எதிர்கட்சிகளை பார்த்து. இப்போ பேச இவிஎம் பற்றி பேசுங்கன்னு சொல்றாரு. இவிஎம் பற்றி காங்கிரஸ் வந்து அவருடைய நிலைப்பாடு எப்பவும் இவிஎம் வேண்டாம்னு சொல்லலை. இன்னைக்கு ப. சிதம்பரம் கூட தெளிவாக அந்த ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. அது இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுங்கன்னு தான் சொன்ன மொழியே. இவிஎம் வேண்டாம்னு ஏதோ ஒரு 1-2 பேர் காங்கிரஸில் பேசியிருக்கலாம். ஆனால் காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு இவிஎம் வேண்டாம்ன்றது கிடையாது. அதை இம்ப்ரூவ் பண்ணு. விவிபேட்டில் வந்து அது விழுது இல்லையா, அச்சாகி விழுதில்ல, அது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இருந்துட்டு அந்த பெட்டிக்குள்ளே விழுந்துருது. அதை பெட்டிக்குள்ளே விழாமல் வாக்களிக்கிற வாக்காளரை எடுத்து ஒரு பெட்டிக்குள்ளே போடுற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் சொன்னோம். இன்னும் கொஞ்சம் நம்பகத்தன்மை அதிகமாகும் அப்படின்னு தான் இம்ப்ரூவ் பண்ண சொல்லி தான் கேட்குற முடியும். பேச சொல்ல யாரோ பேசுனதுக்கு இவர் வந்து சொல்லாததெல்லாம் சொல்லுவார்ல. இவர் தேர்தல் அறிக்கையில் இல்லாததெல்லாம் இவர் காங்கிரஸ் தேர்தலில் இல்லாததெல்லாம் இருக்கிறதா சொல்லி சொல்கிறார்ல. இப்படித்தானே ஏதாவது சொல்லாத பொய்யெல்லாம் சொல்லி மக்கள்கிட்ட பரப்புறது தான். அது இப்போ இவிஎம் பற்றி பேசுங்க அப்படின்னு இவிஎம் வேண்டான்னு என்றைக்கு காங்கிரஸ் சொல்லியிருக்கு? பாசிட்டிவாக தெளிவாக சொல்லியிருக்காரு அந்த பேட்டியில். நாங்கள் வேண்டான்னு ஒரு இடத்துல சொல்லலை அப்படின்னு. அதனால் இவர் மோடி எதையாவது பொய்ய சொல்லி அப்படி இப்போ நாளைக்கு ஒரு வேளை இந்த கூட்டணி ஆட்சி கூட்டணி பிச்சு போயிடுச்சு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் நல்லாட்சி கொடுக்க நினச்சோம், மக்கள் எங்கள்கிட்ட கொடுத்தாங்க, 3வது முறையாக கொடுத்தாங்க, அதை இவங்க கெடுத்து விட்டாங்க, திரும்ப எனக்கே கொடுங்க 4வது தடவையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கெடுத்துட்டாங்க யார்? கூட்டணி கட்சியில் கூட்டணி கட்சிகள் கெடுத்துட்டாங்க, அவங்க மேலே படியை போடுவார். ஓகே, அவங்க மேலே படியை போட்டு வந்து காங்கிரஸ் வந்து சதி செய்து கூட்டணி கட்சிகளை தூண்டி விட்டு இந்த மாதிரி எங்கள் ஆட்சியை பறிச்சுட்டாங்க. தேர்தல் நடக்கும் போதே என்னுடைய பிரதமர் பதவியிலிருந்து பறிக்க சதி நடக்கிறதுன்னு அவர் கவுத்துட்டா என்ன சொல்லுவார்? காங்கிரஸ் சதி செய்து கவுத்துருச்சு, ஒரு நல்ல ஆட்சியை கெடுத்துருச்சு, அதனால் திரும்ப எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்பாரு. இப்போ திரும்ப ஆட்சி செய்வதற்கு காரணத்தெல்லாம் ரெடியாக வச்சுட்டார் அப்படிங்கிறீங்க? அதெல்லாம் ரெடியாக வச்சுக்குவார். ஓகே, அப்போ டுவர்ட்ஸ் திரும்ப எலெக்ஷன் திரும்பவும் வந்து அவர் இந்த குதிரை பேரம் பண்ணாமல் இருக்க மாட்டார். குதிரை பேரம்னா எந்தெந்த கட்சியை உடச்சி எத்தனை எம்எல்ஏக்கள் வாங்கி இந்த 2 பேர் இல்லாமல் இன்னொரு 32-35 பேரை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார். அது ஆனால் சாத்தியப்படாது. அவ்வளோ எண்ணிக்கையிலான எம்பிக்களை கொண்டு வர்றது சாத்தியம் கிடையாது. அதனால் வந்து இவர் என்ன பண்ணுவார், வேறு வழி இல்லாமல் பிரச்சனை தான் வரும். ஒரு வேளை நிதிஷ் கட்சியில் இருக்கிறவங்களும் உடைக்கலாம், இந்த கட்சியும் உடைக்கலாம். என்ன நினைப்பாங்க, மகாராஷ்டிராவில் அவசியமே இல்லாமல் உடைச்சாங்கல்ல, ஆட்சியில் இருக்கிறாங்க, பெரும்பான்மை வச்சுட்டு ஆட்சியில் இருக்கும் பொழுதே என்சிபியை உடைச்சது சொல்கிறேன், என்சிபியை உடைச்சாங்க. அதனால் வந்து எது வேணால் நடக்கலாம், ஒன்றும் சொல்ல முடியாது. இவர் எல்லாத்தையும் செய்வார். அவரால் அதெல்லாம் அவருக்கு அரசியல் விளையாட்டு அவருக்கு. எது வேணால் மோடி செய்வார் அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்கீங்க. அதை நோக்கி அவர் நகராதாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் சார். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.